அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 17. இட்ஸ் சண்டே மார்னிங். இன்னைக்கான சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? தக்காளி சாம்பார், ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை. வாங்க சண்டே ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1.5 கிளாஸ் துவரம் பருப்பை தான் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ண பருப்பு கூட 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 4 தக்காளியை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக சாம்பார் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போது சாம்பாருக்கு மெயினே இது தான். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணி 2 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இடித்தது, அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லாவே குக் ஆனதும் 4 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பேக்கெட் பெருங்காயம் தூள், வீட்டு சில்லி பவுடர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக்காக விட்டுறலாம். நல்லா குக் ஆனதும் ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும். இது கூட கொத்தமல்லி தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு இப்போது இந்த கிரேவியை ஆட் பண்ணோன்னா நம்மளோட தக்காளி சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ்க்கு ஜிலேபி ஃபிஷ் ஆல்ரெடி மசாலா ஆட் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போது அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையுமே சூப்பராக ரெடி. ஃபைனலாக சண்டே ஸ்பெஷல் சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.